2018ஆம் ஆண்டு தேனி அருகே உள்ள வீரபாண்டி தப்புக்குண்டு சாலையில் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. அங்குள்ள ஒரு கைவிடப்பட்ட கிணற்றில் போலீசார் சூழ்ந்திருக்க பொதுமக்கள் அங்கு குவிய ஆரம்பித்தனர். அப்போது கிணற்றிலிருந்து அழுகிய நிலையில் ஆண் சடலம் ஒன்று மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இறந்தவர் யார், இது கொலையா தற்கொலையா என விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்தினர். ஆனால் 7 ஆண்டுகள் கடந்து தற்போதுதான் இதற்கு விடை கிடைத்துள்ளது. கிணற்றில் வீசப்பட்ட ஆண் சடலம் குறித்து போலீசார் விசாரித்து வந்த அதே நேரத்தில் போடிநாயக்கனூரில் உள்ள குப்பிநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த 41 வயதான ரமேஷ் என்பவர் காணாமல் போனதாக அவரது மனைவி மேகலா புகார்களித்திருந்தார். கிணற்றில் இறந்து கிடந்தது ரமேஷாக இருக்குமோ என்று போலீசார் விசாரணையை தொடங்கிய நிலையில் உடல் அழுகி முற்றிலும் சிதைந்து போயிருந்ததால் அது குறித்து உறுதி செய்ய முடியவில்லை. இப்படி எதையும் நிரூபிக்க முடியாததால் காலம் தாழ்த்தியதில் வருடங்கள் சென்று கொண்டே இருந்தது. இந்த நிலையில்தான் கடந்த ஆண்டு போலீசாருக்கு ஒரு முக்கிய துப்பு கிடைத்துள்ளது. அதில் ரமேஷ் என்பவர் மரணத்திற்கும் அட்டாக் பாண்டி என்பவருக்கும் தொடர்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அவரை பிடித்து விசாரித்ததில் உண்மை அனைத்தும் அம்பலமானது. உயிரிழந்த ரமேஷ்கும் தாய் தந்தை உள்ள நிலையில் அவரை சிறு வயதிலேயே அவரது உறவினருக்கு தத்து கொடுத்திருக்கிறார். இதனால் அங்கேயே அவர் வளர்ந்து வந்துள்ளார். ரமேஷை தத்து பெற்ற தம்பதியினருக்கு ஒரு மகள் இருந்துள்ளார். அவரை வழக்கறிஞர் செந்தில்குமார் திருமணம் முடித்துள்ளார். இந்நிலையில் வளர்ப்பு மகனான ரமேஷ் சொத்தில் பங்கு கேட்டதாக தெரிகிறது. வளர்ப்பு மகனுக்கு பங்கு தர மறுத்து செந்தில்குமார் பிரச்சனையில் ஈடுபட்டுள்ளார். ரமேஷை கொலை செய்துவிட்டால் சொத்து முழுவதும் தனக்கே கிடைத்துவிடும் என்று திட்டமிட்டிருக்கிறார் செந்தில்குமார். இதன்படி சம்பவம் நடந்த நாளன்று ரமேஷை தனியாக அழைத்துச் சென்ற செந்தில்குமார் அவரது நண்பர்களான அட்டாக் பாண்டி, ராமநாதன் ஆகியோர் உதவியோடு அவரை குத்தி கொலை செய்திருக்கிறார். பின்னர் உடலை சிதைத்து கைவிடப்பட்ட கிணற்றில் வீசியுள்ளனர். உடலை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்க கிணற்றில் ஏராளமான மீன்களை விட்டதும் விசாரணையில் அம்பலமானது. இதனையடுத்து பாண்டியின் வாக்குமூலத்தை போடிநாயக்கனூர் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிபதி முன்னிலையில் பதிவு செய்த போலீசார் வீரபாண்டியில் 2018ஆம் ஆண்டு கைப்பற்றப்பட்ட சடலத்தின் எலும்பு, தோல் உள்ளிட்ட உள்ளுறுப்புகளை மரபணு சோதனைக்கு உட்படுத்தினர். DNA பரிசோதனை முடிவில் வீரபாண்டியில் மீட்கப்பட்ட சடலம் காணாமல் போன ரமேஷ் தான் என கடந்த ஜூலை மாதம் 10ஆம் தேதியன்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து இயற்கைக்கு மாறான மரண வழக்கை கொலை வழக்காக மாற்றம் செய்து வீரபாண்டி போலீசார் பாண்டி உள்ளிட்ட 5 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய வழக்கறிஞர் செந்தில்குமார், ராமநாதன் மற்றும் அட்டாக் பாண்டி ஆகிய 3வரை போலீசார் கைது செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.